முதல் வரிசையில பாதி பேரை காணுமே, காலையில ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சம் பேர் இருந்துருவாங்க. ஓகே, முதல் வரிசையில சந்தோஷமா எல்லாத்துக்கும் கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிற பாபு அவர்களுக்கும் இந்த லைன்ல எல்லாரும் நின்று எல்லாரையும் கைத்தட்டி வரவேற்கிற உங்க எல்லாருக்கும் இந்த பட்டிமன்றம் சார்பா வரவேற்கிறோம். நடுவரிசையில நடுவரிசையில ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அடுத்த 1 மணி நேரத்துக்கு வெச்சு செய்ய போறானுங்க. சரி, நம்ம ஒரு இன்ஸ்டா பக்கம் போவோம்னு சொல்லி மொபைல் அடிக்கடி எடுத்து பார்த்துட்டு இருக்க நடுவரிசை மக்களுக்கும் என்ன ப்ரோக்ராம் நடக்குதுன்னு தெரியல, யாரு பேசுறாங்கன்னு தெரியலனாலும் கை மட்டும் தட்டி வைப்போம் அப்படின்னு கை தட்டிட்டு இருக்க கடைசி எங்கள் பட்டிமன்றம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நிறைய வாட்டி சொல்லியாச்சு, இருந்தாலும் எங்க பட்டிமன்றம் சார்பா ஒரு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிட்டு, என்ன தலைப்பு என்ன அப்படின்னா, போன வருஷம் வெளியூர் வாழ்க்கையை பத்தி பேசியாச்சு. வெளியூர் வாழ்க்கை நரகமா இல்ல என்னதுப்பா சொர்க்கமா அப்படின்னு பேசியாச்சு. சரி, இந்த வருஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் 250 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வந்து நின்னோம். அது என்னன்னா, சோசியல் மீடியா சமூக வலைதளம் சாபமா வரமா, அதான் தலைப்பு. வரம் தான் அப்படின்னு பேசுறதுக்கு ஆனந்த் அவர்களும் கமல் அவர்களும் ஷர்மிளா அவர்களும் சாபம் தான்யா அது என்ன வரும் அப்படின்னு பேசுறதுக்கு வினய் அவர்களும் ஷர்மிளா அவர்களும் விஷ்ணு அவர்களும். சோசியல் மீடியா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் தலைப்பை ஃபிக்ஸ் பண்ண உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் அநேகமாக எங்க எல்லாரும் 90 கிட்ஸாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்தது வந்து ஆர்குட்ல ஆரம்பிச்சு ஃபேஸ்புக்ல இருந்து காலேஜ்ல வந்து எவன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ இல்லையோ ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் இருக்கிற ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி காலத்துக்கு விட்டுலாம் சுற்றி இருக்கோம். ஃபேஸ்புக்ல ஆரம்பிச்சு வாட்ஸ்அப் போய் ட்விட்டர்ல இருந்து இப்போ ரீசெண்டா கிப்லி வரைக்கும் எல்லாமே வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு சோசியல் மீடியா. சரி, சோசியல் மீடியானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு மேடை தானே. இந்த மேடையில மைக் இருக்கு, இதுல கருத்து தெரிவிக்கிறோம். நான் கையில போன் இருக்கு, அது மூலியமா ஒரு கருத்து தெரிவிக்கிறோம். இங்க நாங்க சொல்ற கருத்து நல்லா இருந்தா கை தட்டுறீங்க, அங்க லைக்ஸ். இங்க நாங்க சொல்ற கருத்து நல்லா இல்லையா, கழி ஊத்த போறீங்க கீழே உட்காந்து கமெண்ட்ஸ்ல, அங்கே வந்து ஏதோ பண்றீங்க. மொத்தத்துல சோசியல் மீடியாவும் எங்க பட்டிமன்ற மேடையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய துவக்க பேச்சாளரா இப்ப நான் ஆர்குட் சொன்னேன் இல்லையா, ஆர்குட்டுக்கு முன்னாடிலாம் என்ன இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எங்களுடைய மூத்த பேச்சாளர் ஆனந்த் அவர்கள் இப்ப தோன்றி புகழோடு தோன்றுகின்ற மாதிரி திருவள்ளுவர் காலத்துல வந்து ஆனந்த் அவர்களே வரும்போதே ஒரு பூகம்ப எஃபெக்ட்ல வர்றாரு. சமூக வலைதளம் வரம் தான் அப்படின்னு சொல்லி துவக்க பேச்சாளர் ஆனந்த் அவர்கள் முதல் பேச்சு நல்ல வேலை போடி வச்சாங்க. இதெல்லாம் கால் ஆடுறது தெரிஞ்சிடும். இப்படிதான் ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த போடி இந்த ஓரமா இருந்திருக்கு. அவன் பேசி முடிச்சு வர்றதுக்குள்ள அவன் கால் ஆடி நடுவர் பாகத்தில் கொண்டு போய் வச்சுட்டாப்ல. அந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நடுவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகம் தொடங்கிய நாள் தொட்டு பல மாறுதல்களையும் புரட்சிகளையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பிச்சார் உலகம் தோன்றிய நாள் முதல் அப்படின்னு ஆரம்பிச்சார் பாருங்க. எங்கால விவசாய புரட்சி, தொழில் புரட்சி, கணினி புரட்சி, அதனை தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு என்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரட்சிக்கு இந்த புவி முழுவதுமே தயாராகி கொண்டிருக்கின்றது. சரி, தலைப்பு வாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் சமூக வலைதளத்தை சாபம் என்று ஒதுக்கி வைத்து விட்டால் இந்த பெரும் மாறுதலை எப்படி சந்திக்க போகிறோம் என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி. ஏனென்றால் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்த செயற்கை நுண்ணறிவு புரட்சிக்கு அடித்தளமாக இருக்க போவதே சமூக வலைதளங்கள் தான். இப்போ நான் என்ன சொல்றேங்க, ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா வரமா சாபமான்றத பெரும்பாலும் எது முடிவு செய்யும்னா நம்ம அதை பார்க்கிற பார்வையும் அணுகும் விதம் தாங்க. ஒருத்தவன் ஒரு சூக்கு போறான், போயிட்டு ஒரு புளிய ஒரு 10 நிமிஷம் ஊத்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த புளி ஓங்கி அவன் ஒரு அறை விடுது, பக்கத்துல இருந்து நரி கெட்டது. ஏன் அவன் ஆசையா தானே பார்த்துட்டா, எதுக்கு அவனை இப்படி அடிக்கிறேன்ட்டு. அவன் பார்த்ததெல்லாம் பிரச்சனை இல்ல, இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இந்த பூனை எவ்வளவு அழகா இருக்கு பாரு சொல்லிட்டு போறான், அதான் எனக்கு கோவம் வந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த புலி. ஆனா எத்தனையோ புலி கதை கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு புலி வந்து நிறைய அடிக்குதா? நாங்கள் சமூக வலைதளம் புலியை புலியாக பார்க்கிறோம், எங்களுக்கு அது வரமாக தெரிகிறது. புனையா யார் பார்க்கறாங்க கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கலாங்க.
எதிரணி நண்பர்கள் 3 பேர் தான் பார்வையில் கோளாறுங்க. நாங்களே இப்போ நடுவர் வரும்போது சொன்னாரு, எங்களுக்கு வயசாகி போச்சு. நாலாம் வந்து 80ல பிறந்தவங்க. நாங்க பிறந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போனோ சமூக வலைதளமும் கிடையாது. நாங்க காதலிக்கப்பட்ட பாடு பாத்தீங்கன்னா வார்த்தையில சொல்ல முடியாதுங்க. ஒரு பொண்ணை பார்த்து பேசினா 3 வருஷம் ஆகும். இப்படிதான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு போன் நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சு போன் பண்றான். ஹலோ யாரு, மாமாவா? இல்ல நான் உங்க அப்பா பேசுறேன். ஓ மாமாவா சொல்லிட்டு போன வச்சிடறான். காதல் கட்ட அடிச்சுங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லைங்களா? நீங்க நினைச்சா Facebookல மீட் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல சாட் பண்ணலாம், டிண்டர் மற்ற ஆப் நிறைய இருக்கு. அதை நீங்க ரேட் பண்ணலாம். டிண்டர் ஆப் பேர் டிண்டர். எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாதுங்க. வாய் தவறி சொல்லிட்டேன். ஒரு ஃப்ளோர் வந்து போச்சு. சோத்துல ரஸ்தை வச்சிட போறாங்க. எங்க விட்டா அது ஒண்ணும் பரவாயில்ல, ஸ்டோர் பண்ணி பாத்துக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா காதலிக்கு செலவாகும் இல்லைங்களா? ஏன்னா நாங்க வந்து காதலிக்கும் போது எங்க எதுவுமே சமூக வலைதளமே இல்லை இல்லைங்களா? நாங்க இந்த பொண்ணு பின்னாடியே பைக்ல பெட்ரோல் போட்டு சுத்தணும். இதுதான் நடுவர் ஒரு அறிஞர் எழுதுறான். என்ன எழுதுறான்? ஜன்னல் வச்சு ஜாக்கெட்டு, என் கண்ணுல போடுறது ராக்கெட்டு, என் மனசுல பறக்குது ராக்கெட்டு, என் வாயில கரையுது சாக்லேட்டு, நான் ஓட்டி பார்த்த புல்லட்டு, நாங்க ஓடி போன ஊர் விட்டு சுற்றி பார்த்த மார்க்கெட்டு இப்ப காலியாச்சு பாக்கிட்டு வந்து நிக்கிறான். சமூக வலைதளம் எவ்வளவு மரம் கொடுத்துருக்கு. நிறைய இடத்துல போட்டு பாருங்க. இதை வந்து 3 பேர் வந்து உட்கார்ந்துட்டு சாபம் சொல்லிட்டு இருக்காங்க. கடுப்பேத்துறாங்க. காதலுக்குன்னா கல்யாண வேற மாதிரிங்க. எங்க கல்யாண வயசு சந்திச்சா 3 தீஞ்சி போன போட்டோ கொண்டு கொடுப்பாங்க. கொண்டு கொடுத்துட்டு அது ஒரு 3 போட்டோ பொண்ணு இருக்கு ஏதாவது ஒண்ணு எடுக்க சொல்லுவாங்க. நாமும் சரி ஒரு ஜில்லு ஒரு ஜங்கு ஒரு ஜக்கு இருக்கு நினைச்சு கடவுள்லாம் வேண்டி நம்ம ஒரு ஜில்ல பார்த்து எடுத்துலாம். திறந்தா 3 பேர் ஜக்கார நடுவர்களே என்ன பண்ண முடியும்? இதுதான் ஒருத்தர் சொல்றான். ஒருவன் எடுத்த முடிவை நீங்கள் விமர்சிப்பதற்கு முன் அவனுக்கு முன் வைக்கப்பட்ட இந்த வாய்ப்பு என்ன பார்க்கணும். எங்களுக்கு வாய்ப்பே இல்லையே. உங்களுக்கு சமூக வலைதளத்தின் மூலமாக எண்ணற்ற வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து உட்கார்ந்துட்டு நீங்க வந்துட்டு சமூக வலைதளம் வந்து சாபம் தீராக்கிட்டீங்க. இது நியாயமா? இன்னொன்னு என்னன்னாங்க, ஒரு சமூகமோ இல்ல ஒரு நட்போ ஆரோக்கியமா இருக்குன்னா அது என்னங்க அர்த்தம்? அந்த சமூகத்தினிடையில் அந்த நட்புக்கிடையில் விவாதங்களும் உரையாடல்களும் நடந்துட்டு இருந்தாங்க. அது ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு உரையாடல் நடக்குதா? நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க. நீங்க சமூகத்தை விட்டுருங்க, வீட்டுக்குள்ள வாங்க. வீட்டுக்குள்ள உரையாடல்கள் நடக்குதா? நீங்க என் பொண்டாட்டிகிட்ட ஒரு நாள் நீங்க சொல்றேங்க, உப்போட பெருமையும் உப்போட அருமையும் வீட்டுக்காரன் பெருமையும் இல்லாத போது தாண்டி தெரியும். அதுக்காக என்ன நம்ம சொல்றா? உப்பு ரொம்ப கெடுதலுங்க, உடம்புக்கு டேஞ்சர், அவாய்ட் பண்ணுன்றா. அவ உப்ப சொல்ல என்னதான் சொல்றான்? இப்படி இருக்கும்போது எங்க இருந்து உரையாடல் நடக்கும்? அப்பா பையன்கிட்ட சொல்றாரு 190 காலையில பாக்கெட்ட பாக்குறாரு. 90 ரூபாய் எடுத்து 10 ரூபாய் வச்சுட்டு போயிட்டான். அவர் மார்க்க சொல்லிட்டு இருக்காரு, இவன் காசு எடுத்துட்டு போயிட்டான். பையன் வந்து அப்பாட்ட கேக்குறான், 37 27 கூப்பிட்டா என்னப்பான்னு. 37 27 கூப்பிட்டா தெரியாதுல்ல, தத்தி 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 உங்க அம்மா மாதிரியே தத்தி போய் காசு எடுத்துட்டு வாடுறாரு அவரு. அவன் போய் சொல்லிட்டு போறான், நீ சொன்னதெல்லாம் உனக்கு போறதுன்ட்டு. இப்போ உரையாடல்னா நீங்க கூட கேட்பீங்க, உரையாடல் குறைஞ்சா என்னன்ட்டு. என் நண்பர்களுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லுவேன், உடற்பயிற்சி குறைந்தால் உடம்பு சதை போடும், உரையாடல் குறைந்தால் மனசு சதை போடும். மனசு சதை போடுமான்னு கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா உடல் எடை குடிச்சுனாங்க, உடம்பு உடல் எடைனா என்ன? தமிழ்ல அழுத்தம், உடல் அழுத்தம். மனசு சதை போட்டுச்சு, மன எடை கூடிடுச்சு, மன அழுத்தம். இன்னைக்கு அதுதானே 199 பேருக்கு பிரச்சனையே. அந்த பிரச்சனை இல்லாதவங்க யாரும் இருப்பாங்களா? நீங்க கூட நினைக்கலாம் எல்லாருக்கும் இருக்கிறதால இது பெரிய விஷயம். இதை வந்து இவ்வளவு நேரம் தம் கட்டி பேசிட்டு இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன், மன அழுத்தத்தை நீங்கள் சாதாரணமாக வன்மம்னா என்ன? அந்த வன்மை அடைந்த மனதில் எந்தவித நெகிழ்வுத்தன்மையே இருக்காது. ஆங்கிலத்தை சொல்லலாம் எம்பத்தியே இருக்காது. இன்று நாம் சமூகத்தில் பார்க்கும் அனைத்து விதமான அக்கிரமங்களுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் இந்த வன்மையான மனசுதான். அது வந்து பாத்தீங்கன்னா சேவன் சொல்லி குற்றம் இல்ல, அவன் மனசு அப்படி கெட்டியாயிடுச்சு, இறுகிடுச்சு. அப்ப நம்ம மனசை லேசா வச்சுக்கணும். அதுக்கு ஒரே காரணம் சமூக வலைதளங்கள் தான். உரையாடல்கள் பெருக்கணும். நீங்க அதுக்கு உங்களுக்கு வேற வழியே கிடையாது, சமூக வலைதளங்கள் தான். இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த நிஜ சமூகம் உங்களை அங்கீகரிப்பதற்கு முன்னால் நீங்க யார், உங்க அப்பா யார், உங்க பின்புறம் என்ன என்பதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை அங்கீகரிக்கலாமா வேணாமா என்பதை முடிவு செய்கிறதா இல்லையா? மனசு தொட்டு சொல்லுங்க, செய்கிறது. ஆனால் சமூக வலைதளங்களுக்கு அப்படிப்பட்ட வேறுபாடே கிடையாது. நீ யாரா வேணா இருந்து போ, யாரா இருந்தாலும் கழுவி ஊத்த வேண்டியதுதான். ஆமா, நீ கருப்பாரு சிவப்பாரு நட்டையாரு முட்டையாரு எந்த ஜாதியாரு எந்த மதமாரு கிறிஸ்டின் எந்த வித வேறுபாடு, கிறிஸ்டின் முஸ்லிம் இந்து எந்த வித வேறுபாடும் சமூக வலைதளத்துக்கு கிடையாது. ஒரே ஒரு பார்வை தான். அந்த பார்வை நேர்மையான பார்வை, சீர்மையான பார்வை, கூர்மையான பார்வை. என்ன பார்வை? உங்ககிட்ட என்ன இருக்கு? உன்னால 4 பேரை சிரிக்க வைக்க முடியுமா? 4 பேருக்கு நல்ல செய்தி சொல்ல முடியுமா?
அப்படி இருந்தால் உங்களை ஆழத்தழுவி அங்கீகரிக்க சமூக ஊடகம் காத்துட்டு இருக்கு. செய்தி ஊடகங்கள் செய்தியை வெறும் விற்பனைத்தான் செய்ய முடியுமே தவிர சமூக வலைதளங்களுக்கு மட்டும்தான் செய்தியை விழிப்புணர்வாக்கி அதற்கு தீர்வான வல்லமை கொண்டது. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். சமீபத்தில் நம்ம நாட்டில் நடந்த டெல்லியில் நடந்த விவசாய போராட்டத்தை சொல்லலாம், பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற உலகையை உலுக்கி போட்ட போராட்டத்தை சொல்லலாம், மீட்டு மூவ்மெண்ட்டை சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இறுதியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்களாம் கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. அதுல அந்த ஹீரோ கேட்பான், இந்த கடலோட ஆழம் என்னன்ட்டு. பக்கத்துல அவன் கேட்பான், எதுக்கு கேட்கறேன்னு. ஆழம் தெரியாம ஆள முடியாதுன்னு சொல்லுவான் அந்த ஹீரோ. என் அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்வேன், இந்த வாசகத்தை உங்கள் மனச்சுவட்டில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் ஆளுமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு தொழில்நுட்பமா இருக்கலாம், கணவன் மனைவி உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், ஆபீஸ் பாஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். அந்த விஷயத்தை உங்கள் ஆளுமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டியது அதன் ஆழத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆழம் என்ன, அதன் எல்லையை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த மாதிரி சமூகமான சமூக வலைதளத்தில் உங்கள் ஆளுமையை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டியது சமூக வலைதளத்தினுடைய எல்லையை நீங்கள் தீர்மானிக்கணும். யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட பேசக்கூடாது, யாரை நட்போட்டத்தில் வச்சுக்கலாம், யார் நட்போட்டத்தில் வச்சுக்க கூடாது, எதை பகிரலாம், எதை பகிரக்கூடாது என்ற எல்லையை நீங்கள் தீர்மானித்து விட்டால் சமூக வலைதளம் என்றுமே உங்களுக்கு வரம் தான். கடைசி ஒரே வரிதான், ரெக்க கிடைச்சதுன்னா விரிச்சு பறக்கணும். சிறை கிடைத்த பறவைகள் பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு ஆனந்தமாக பறக்கின்றன. சிறகு கிடைத்தும் இறகுக்காக சுருங்கும் பறவைகள் கூண்டில் அடைப்பட்டு கூண்டு கிளியாகின்றன. என் அன்புக்குரியவர்களே, சமூக வலைதளங்களில் சிறகு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை விரித்து நீங்கள் ஆனந்தமாக பறக்க வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது பேசிட்டு போனது ஆனந்தா இல்ல டி ஆர் ராஜேந்திரானே தெரியல. ராக்கெட்டுன்னாரு, பாமா மாமா அப்படின்னு சொல்லி பெண்ணி பெடல் எடுத்துட்டாரு. ஆக்சுவலா இதுல என்னன்னா, யூடியூப் பத்தி பேசினாரு. யூடியூப்க்கு வந்து ஒரு இது கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஜாதி கிடையாது. நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு நல்லபடியா கமெண்ட்ஸ் வரும், நிறைய பேரை நான் ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களா. போன வாட்டி இப்படிதான் பட்டிமன்றம்னு ஒன்று பண்ணி நாமளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல இப்போ 4 வியூ, அதுல 4 பேர் இங்க தான் இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்களே அதை பார்க்கல, அதோட இங்க வந்து உட்காந்துருக்கோம். ஆரம்பத்துல யூடியூப் சேனல்ல வந்து நீங்க போறது பிரச்சனை இல்லை, தம்ப்நெயில், அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பட்டிமன்றத்துக்கு இந்த பாம்புன்னு ஒரு ஹெட்லைன் போட்டிருந்தேன்னா பார்த்துருப்பாங்க. ஸோ எப்படி மார்க்கெட்டிங் பண்றதுன்றதுதான் முக்கியம். இருந்தாலும் ஒரு நல்ல கருத்தை ஒன்று முன்னே வச்சுட்டு போனாரு. கடல் ஆழத்தை பத்தி சொன்னாரு இல்லையா. அதாவது கடல் ஆழம் வந்து தெரிஞ்சு அந்த அளவுக்கு தெரிஞ்சு நம்ம போகணும். அது மாதிரி தான் நீங்க சமூக வலைதளத்தை பயன்படுத்தணும்னு. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, நீச்சல் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சு கடல் உள்ள போங்க, அது ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அவர்களுக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டல கொடுத்துட்டு, நம்ம சமூக வலைதளம் சாபம் நாய் என்ன வரும், நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம், லவ் ஸ்டோரியில ஆரம்பிச்சு கம்யூனிகேஷன் வரைக்கும் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் என்ன சாபம், எவ்வளவு சாபம் இருக்கு தெரியுமா, எவ்வளவு பேரு வாழ்க்கை இழந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு பேசுறதுக்கு துவக்க பேச்சாளரா வினய் அவர்கள் வாங்க. பேட்டரிய மாத்திக்கவா, 2 நிமிஷம் கொடுத்தா கேக்குதா? கேக்குது. 2 நிமிஷத்துல பேட்டரி மாத்திப்பேன். போகல. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, நம்ம ஆனந்த் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா, பூமி தொடங்கிய நாள் முதல் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு கொடுக்க வேண்டும் கிஸ்கி அந்த அளவுக்கு பேசிட்டு போயிருக்கிறேன். சாயங்காலம் ஆவாவ மேடை நகரியும்பா இல்ல தெரியாம கேக்குறேன். இப்போ வந்து தலைப்பு வந்துட்டு சமூக வலைதளம் வரமா சாபமா. அவரு ஆப்போசிட் டீம்ல உட்கார்ந்துட்டு எங்க பக்கம் பேசிட்டு போயிருக்காரு நடுவர் அவர்களே. அது வரைக்கும் இந்த பக்கம் தான் பேசினாரு, போன வருஷம் தலைப்பு பேசல. அதுதான், அதாவது 90s கிட்ஸ் வந்துட்டு லவ் பண்ணாங்களாம். லவ் பண்றப்போ வந்துட்டு நாங்க பின்னாடி போனோம், ரொம்ப அவசரப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 90s கிட்ஸ் வந்து அட்லீஸ்ட் அது ஒரு அனுபவம், அது ஒரு பொண்ணு பின்னாடி போறோம்ன்றது தான் தெரியும். ஆனா இப்போ வந்துட்டு Facebookல சாட்டிங், வாட்ஸ்அப்ல டேட்டிங், டிண்டர்ல என்னமோ சொன்னாரு. அதெல்லாம் உண்மையிலேயே ப்ரொஃபைல் தானா, பொண்ணு தானான்னு தெரியுமா? உணர்ச்சி பங்கு பேசினாரு. அட்லீஸ்ட் பொண்ணு பின்னாடியாவது போயிட்டு கஷ்டப்பட்டு லவ் பண்ணாங்க அந்த காலத்துல. இப்போ சரி, அதுக்கப்புறம் இந்த ஏஐ புரட்சி அப்படின்னாரு. என்ன ஏஐ இப்போ வந்து பண்றாங்க பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண பயமா இருக்கு நண்பர்களே.
தூத்துக்குடின்னு பேர் நடுங்குதே இல்ல என்னன்னு சொல்ல வரேன்னாக்கா இன்ஸ்டாகிராம் வந்து ஓபன் பண்ணோம்னாக்கா இது ஃபேஸ் மார்பிங்ன்றது இல்லீகலா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, முன்னாடிலாம் அது கிரைம், இப்போ அது ஃபன். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன ஹீரோக்களை ஹீரோயின் ஆக்குறாங்க, ஹீரோயின்களை வந்துட்டு வயசானவங்கள காமிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா சந்தானம் சொல்றாரு ஒரு படத்துல, ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நாய் என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்கு பாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபேஸ்புக்ல வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க. எப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட தான் இருக்கான், அவனே எனக்கு மறுபடியும் ப்ரொஃபைல்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறான். அனுப்பிட்டு மச்சான் ஒரு 500 ரூபாய் அனுப்புடா அப்படின்றான். இல்ல எனக்கு 500 ரூபாய், இவன் வந்துட்டு 500 ரூபாய் கேட்கிற ஆளு, ஆனா என்கிட்ட வந்து அவன் வந்துட்டு எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஒரு 5000 10,000 அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி சமுதாயத்தில் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு சோஷியல் மீடியா எப்படி நம்ம வரோம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி யூடியூப் ஓபன் பண்ணோம்னா இந்த சின்ன பசங்களை வச்சு டாய்ங்களை விற்கிற மாதிரி ஒரு சேனலை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவை என்னாச்சுன்னா என் பையன் வந்து பார்த்துட்டு ஒரு டாய் வேணும்னு கேட்டான். சரி, அந்த நான் வந்து வெளியே இருந்ததுனால சரிடா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா வந்துட்டு ஆன்லைன்ல ஓபன் பண்ணி பார்த்தா $3000 நடுவர் அவர்களே. ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, மாட்டினா ஒருத்தர், அந்த மாதிரி ஆயிட்டேன் நானு. பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு மஸ்தா நானு. நம்ம எத்தனை பேர் அப்பாக்கள் பையனுக்கு வாங்கி கொடுத்த ரிமோட் கார நம்ம தான் ஓட்டிட்டு இருக்கோம், அவன் ஓட்டவே மாட்டான். அதுக்கப்புறம் என்னன்னா யூடியூப்ல நடுவர்களோட இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறவங்கள, போன வருஷம் யாரு நல்ல சிங்கர் நினைக்கிறீங்க? தமிழ் சிங்கர் பறவை முடியுமாவா? இல்ல நடுவர்களே, நம்ம மோடிஜி. அதாவது அவர் மோடிஜியை வச்சு ஏஐல மார்க்கெட்டிங் பண்ணி என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? ஓகே ஓகே. நம்ம மோடிஜி பாடுறாரு, என் தங்கச்சியே நாய் கட்சிச்சி பாடுறாருங்க, ஜீர்ணிக்க முடியல. ஜனராஜ் கூட அந்த அளவுக்கு லிப்சிங் இல்ல. ஆமா, அதே மாதிரி நம்ம ஆத்திச்சூடி வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு படத்துல. எப்படின்னாக்கா இது நியூவே ஆத்திச்சூடி அப்படின்னு ஒரு பாட்டு. ஆமா, அதுல வந்து மோடிஜி பாடுறாரு, மாலு 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 முझे हिंदी नहीं मालू அப்படின்னு. மோடிஜி வாயாலே அவருக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லி வச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி யூடியூப்ல வந்துட்டு இந்த சினிமா ரிவ்யூ அது எப்படி பண்றாங்கன்னா, அந்த காலத்துல சினிமா ரிவ்யூ எப்படி இருக்கும்னாக்கா எஃபெக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கும். புதுசா ஒரு படம் வந்துச்சுனாக்கா ஒரு வாரம் வந்து ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அதை பத்தி சொல்லுவாங்க. இப்ப எப்படி நான் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்தாலே வாய் உள்ள போயிட்டு மைக்க விட்டுறாங்க படம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து அவன் வரும்போதே சொல்றான், இல்ல நல்லாவே இல்ல, பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் நல்லா ஒரு வார்த்தை தான், சூப்பர் செம்மையா இருக்கு. நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2 பக்கம் கட்டுரை வரைக அப்படி மாதிரி எழுதிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப எஃபெக்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கணும். சினிமான்றது எப்படின்னா நிறைய மக்கள், அதாவது நம்ம ஒரு 100 கோடி 150 கோடி 500 கோடி பட்ஜெட் படம் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா சின்ன பட்ஜெட்ல ரொம்ப டெக்னிக்கலான ரொம்ப சமுதாயத்துக்கு தேவையான சப்ஜெக்டுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஆதரிக்கணும், அந்த மாதிரி படங்களை வந்து வரவேற்கணும். ஆனா அதை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த படத்தை தியேட்டருக்கே வர விடாம பண்றாங்க. நிறைய பேரோட வாழ்வாதாரம் பாதிக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம கருத்துல வச்சுட்டு இது எப்படி நம்ம வரவன்னு பேச முடியும்? கண்டிப்பா. அதே சமயத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், புளிய வந்து புளியா பாக்குறாங்க. இது நான் என்ன சொல்றேன்னா, புளிய வந்துட்டு பூனையா பாக்குறாங்கன்னு சொல்றாரு. நம்ம வந்துட்டு எப்படிங்க புளிய வந்து பூனையா பார்க்க முடியும்? நமக்கு காமிக்கிறதே பூனைன்னு சொல்றேன். சோசியல் மீடியாவை நம்மளுக்கு அது வந்துட்டு சாபமா இருக்கிறதுனால அது எங்களுக்கு பூனையா தான் தெரியுது. அந்த பூனையை நாங்க எப்படி புளியா பார்க்க முடியும்? கேஜிஎஃப் படத்துல வந்துட்டு கடலோட ஆழத்தை பத்தி சொன்னாரு. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவேற்றுகிறேன். கேஜிஎஃப் படத்தை பத்தி பார்த்தோம். ஆனா கேஜிஎஃப்ன்றது கோலார் தங்கவேல். அது வந்துட்டு தமிழர்கள் தான் அது ஆரம்பிக்கிறப்ப வந்துட்டு வீரத்தோட வந்து முன் வந்தாங்க. உள்ள போய் இறங்கி 2000 அடி ஆழத்துல போயிட்டு தங்கத்தை ஏர் பிளாஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. என்னன்னா அங்க உள்ள போனாங்கன்னாக்கா இறந்துருவாங்க மக்கள், ஏர் பிளாஸ்ட் ஆச்சுனாக்கா. ஸோ அப்ப உள்ள போகும்போதே அந்த இதுல போட்டிருப்பாங்க, உள்ள போறதுக்கு முன்னாடி உள்ளே சென்றால் பிணம், வெளியே வந்தால் பணம் அப்படின்னு ஒரு இது எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம தமிழர்கள் தான் உள்ள போயிட்டு அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தாங்க தங்கத்தை. அப்போ வந்துட்டு நம்ம வெள்ளைக்காரங்க வந்துட்டு ஒரு எத்தனையோ டன் எடுத்துட்டு போயிட்டாங்க.
ஸோ இது ஏன் சொல்ல வரேனாக்கா, நம்ம கேஜிஎஃப் படத்தை பார்த்துட்டு நம்ம என்ன வேணாலும் பேசலாம், அது வந்துட்டு உண்மை கிடையாது. பட் உண்மைன்றது என்னன்னா, இந்த நம்ம தமிழர்கள் உள்ள போயிட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தாங்க பாரு, அந்த ஒரு விஷயம் தான். ஸோ சமூக வலைதளம் என்பது ஒரு உண்மை அல்ல, ஒரு நிழல். ஆனால் நிஜம் என்பது நம் வாழ்க்கை. அதை நாம் எப்போதும் சோஷியல் மீடியா என்பது எப்பவுமே ஒரு சாபம் என்பதை சொல்லி நிறைவேற்றிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கிற கொஞ்சம் பேரும் முடிவுரைக்குள்ள பாதி பேர் ஏஞ்சி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.